என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரால் மீட்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, அதாவது இந்த ஜெப வேளையிலே எங்களோடு தரித்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். ஏசாயா 51 அதிகாரம் 11 திறந்து பார்த்தீர்களானால், அப்படியே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கடிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். அவர்கள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை குழப்பங்களிலே, எத்தனை அவமானகரமான சூழ்நிலைகளிலே, எத்தனை பாடுகள் மத்தியிலே நீங்கள் உழந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களை எத்தனையோ பேர் சஞ்சலப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தத்தளிப்பின் பாத்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அருமையான சகோதரனே சகோதரியே, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்ட நீங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவீர்கள். ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு, உங்கள் சுதந்திர பாகத்திற்கு, சுதந்திர தேசத்திற்கு, உங்கள் மனமகிழ்ச்சியின் இடத்திற்கு கர்த்தர் எங்கே கொண்டு வந்து உங்களை மனமகிழச் செய்ய போகிறார்களோ அங்கே நீங்கள் திரும்பி வருவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி, இடைவிடா மகிழ்ச்சி, ஒரு நாளும் தீர்ந்து போகாத மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும். சஞ்சலமும் தவிப்பும் இனி உங்க அட்ரஸே தெரியாம போயிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தர் எத்தனை ஒரு அற்புதமான வார்த்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? மோசே இப்படியாக சொல்றார். ஏன்னா அந்த எகிப்தில் இருந்து அந்த ஜனங்கள் கர்த்தர் மீட்டெடுத்து வரும் பொழுது அவர்களை பற்றி சொல்லுகிறது தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளே ராஜாவின் ஜெய கம்பீரம் இருந்தது. கர்த்தரால மீட்டெடுக்கப்படும் வரை அடிமைகளாயிருந்தார்கள், அவமானப்பட்டார்கள், அடிபட்டார்கள், சங்கிலிகளிலே மாட்டப்பட்டார்கள், குனிந்து நிற்க வைத்தார்கள், அவர்கள் கையிலே தத்தளிப்பின் பாத்திரம் கொடுக்கப்பட்டது, சஞ்சலப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் பாருங்க, வெளியே திரும்பி வரும் பொழுது, கர்த்தரால் மீட்கப்பட்ட பொழுது அந்த ஜனங்களுக்குள்ளே ராஜாவின் ஜெய கம்பீரம் இருந்தது. இன்னும் பாருங்க, அவர்களுக்குள்ள பலன், காண்டாமிருகத்திற்கொத்த பலன் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஒருவனும் எதிர்க்க முடியாத, ஒரு ஜாதியும் ஒரு ஜனமும் ஒரு தேசமும் அதன் ராஜாக்களும் எதிர்க்க முடியாத மகா பெரிய பலமும் அதிகாரமும் அவர்கள் கையிலே இருந்தது. எதிர்வந்த தேசங்கள், மன்னர்கள், மக்களை எல்லாம் அவர்கள் மாடு வெளியின் புல்லை மேய்ந்து போட்டது போல மேய்ந்து போட்டார்கள். ஒரு நாளிலே அற்ப சொற்ப ஜனமாய் இருந்த இந்த ஜனம் அது புறப்பட்டு வரும் பொழுது எப்படி வந்தது பாருங்க. எப்படி எத்தனை மகத்துவமான சூழ்நிலையில் அவர்கள் வந்தார்கள். பூமியின் விசாலத்தை மூடுகிற கூட்டமாய் கடந்து வந்தார்கள். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்ட என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவீர்கள். நித்திய மகிழ்ச்சி ஒருவரும் மாற்ற முடியாத ஒரு சிச்சுவேஷனும், ஒரு குழப்பமும், ஒரு குடும்ப சூழ்நிலையும், ஒரு பைனான்ஸ் பிரச்சனையும் மாற்ற முடியாத நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு, பாருடா, இப்ப இருக்க சூழ்நிலைகளை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? இப்ப இருக்கிற பல்வேறு கொடுமைகள், பாடுகள், பல்வேறு மனிதர்களை, சூழ்நிலைகளை, எதிர்ப்புகளை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள்? கர்த்தர் சொல்றார் 12ஆம் வசனத்துல, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நான் எத்தனை உரிமையோட சொல்றார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பான மனுப்புத்திரருக்கும் பயப்படுகிறதற்கும் நீயா? சாக போகிற மனுஷன், புல்லுக்கொப்பான மனுஷன் இன்றைக்கு இருப்பான். இன்றைக்கு ராத்திரி உங்களுக்கு திட்டி, உங்களை அவமானப்படுத்திட்டு, உங்களை என்னென்னவோ பேசிட்டு காலையில் எப்படி எழும்புவான் என்ற உத்தரவாதம் இல்லாத ஒரு மனிதனுக்கு, புல்லுக்கொப்பாய் அழிந்து போகிற ஒரு மனிதனுக்கு பயப்படுகிறதற்கும், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? எப்படி மறந்து போயிட்டோம் பாருங்க. அநேக முறை இந்த பிரச்சனைகளை பார்த்து நம்மளை கொடுமை செய்கிறவர்கள், தத்தளிக்கப்படுகிறவர்கள், நம்மளை பயமுறுத்துகிறவர்கள், சஞ்சலப்படுத்துகிறவர்களை பார்த்து நாம் பயந்து போகிறோம். இதுதான் என் வாழ்க்கை, இதில் எனக்கு மாற்றமே இல்லை, என் வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் இருக்கும், என் வாழ்க்கையில் என்னை விடுவிப்பவர் யார்? இந்த குடும்ப பிரச்சனைகள், இந்த கட்டுகள், இந்த சூழ்நிலைகளில் இருந்து என்னை விடுவிப்பவர் யார்? அப்படி ஒன்று என் வாழ்க்கையில் நடக்குமோ என்று நாம நினைச்சு பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுங்க பண்ணுகிற சேனைகளின் கர்த்தர் என்கிறது என்னுடைய நாமம்.
பாருங்க, எப்படிப்பட்டவர் பாருங்க. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தையே குலுங்க பண்ணுகிறவர். ஐயா, ஜனங்களையும் அவருடைய அதிகாரிகளையும் எதிர்ப்புகளையும் ஆளுகைகளையும் குலுங்க பண்ணுகிறவர் யாரு? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர் பாருங்க. அவர்தான் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர். ஐயா, உங்களை உண்டாக்கிற கர்த்தரை எப்படி மறந்து போனீர்கள்? புல்லுக்கொப்பான மனிதனையும் அவன் செய்கிற காரியங்களையும் சாக போகிற மனுஷனுக்கும் பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே என்று கர்த்தர் கேட்கிறார். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எத்தனை அற்புதமான காரியம்! அருமையான சகோதரிகளே, இன்று இந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். ஒருவேளை நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கலாம், பல்வேறு பிரச்சனைகளில் அகப்பட்டு கிடக்கலாம். ஒருவேளை உங்களை சில சஞ்சலப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். சாதா உங்களை சஞ்சலப்படுத்திக் கொண்டு ஐயா தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கையிலே தந்து உங்களை சுமக்க வைத்தவர்கள் இருக்கிறார்கள். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், ஆகையால் சிறுமைப்பட்டவளே, 21, 22, 23 வசனங்களை பார்த்தீர்கள்னா கர்த்தரே பேசுகிறார். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே கேள். பயப்படாத. நொந்து போனவளே, நொடிந்து போனவளே, சிறுமைப்படுத்தப்பட்டவளே, சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறவளே, மதுபானம் குடியாமல் தள்ளாடிக்கொண்டு தடுமாறிக்கொண்டு நொந்து நொடிந்து போயிருக்கிறவளே கேள். சகோதரியே கேள். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்ன அவர் சொல்ல போகிறார்? உங்களுக்காக வழக்காட போகிற கர்த்தர். ஐயா, கர்த்தராகிய ஆண்டவர், சர்வ பூமிக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதை கேளுங்கள். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேருக்கு இது நம்ப முடியுது? இதோ ஆண்டவர் சொல்றார், இதோ நான் இப்பொழுதே, behold, இப்பொழுதே தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படி குனி என்று சொல்லி, கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி. ஐயா, நாங்கள் கடந்து போனோம், நீ குனி. உன் முதுகில தான் நாங்க நடப்போம். உன் ரத்தத்துல தான், உன் வருமானத்துல தான், உன் சந்தோஷத்தை கெடுத்துதான், உன் நிம்மதியை கெடுத்துதான் நாங்க நடப்போம். உன் தலை மேலதான் நாங்க நடப்போம் என்று நடந்து போகிறவர்கள், உங்களை கடந்து போகிறவர்கள், உங்களை குனி என்று அவமானப்படுத்தியவர்கள், அவர்கள் கையிலே, உங்களை சஞ்சலப்படுத்தியவர்களின் கையிலே அதை கொடுப்பேன் என்கிறார். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன், அதை உன்னை சஞ்சலப்படுத்தியவர்களின் கையிலே கொடுப்பேன். இப்பொழுதே கொடுக்கிறார். அந்த பாத்திரம் கைபாறுகிறது. மறந்து விடாதீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த பாத்திரம் கைபாறுகிற நேரம் இது ஒரு சாதாரணப்பட்ட நேரம் அல்ல. ஐயா, ஏதோ சமயத்தை போக்குவதற்கு, நேரத்தை போக்குவதற்கு ஏதோ நாடகமாடுகிற நேரம் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை உபத்திரவத்தில் இருந்தால் என்ன, எத்தனை பாடுகளில் இருந்தால் என்ன, பாருங்க, உங்களை சஞ்சலப்படுத்தியவர்களின் கையிலே நீங்க வச்சிருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை, ஐயா, எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், தாங்க முடியாத வேதனைகள், எங்களை அடகப்பட பண்ணினார்களே, எங்களை மாட்டி விட்டார்களே, எங்கள் வலையிலே அகப்பட செய்து விட்டார்களே, இப்படியாய் நாங்கள் அகப்பட்டு கொண்டோமே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவர்கள் கையிலே கர்த்தர் இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து கைமாற்றி விடுகிறார். இப்பொழுதே மறந்து விடாதீர்கள். ஆனால் உங்களுக்கோ கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியே என் ஜனமே, கர்த்தரால் மீட்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவீர்கள். அங்கிருந்து நீ எங்க இருந்து அவதிப்படுறீங்களோ, எங்க இருந்து அகப்பட்டு துடிக்கிறீங்களோ, எங்க அவமானப்பட்டீங்களோ, எங்க உங்களை போட்டு பாடாப்படுத்தி சஞ்சலப்படுத்தினார்களோ, அந்த இடத்தில் இருந்து சீயோனுக்கு திரும்பி வருவீர்கள். ஆமென் சொல்லுங்க. வருவோம், நிச்சயமா வருவோம். ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களை நீர் மாற்றுகிற, எங்கள் சீனை மாற்றுகிற, காட்சியை மாற்றுகிற, காரியங்களை மாறுதலாய் முடிய செய்கிற நேரம் இது. நாங்கள் நம்புகிறோம் சொல்லுங்க. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். ஐயா, நீங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்போம் என்ன ஆகும் தெரியுமா? உங்களை சஞ்சலப்படுத்தியவர்கள், உங்களை தவிக்க செய்தவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? அந்த சஞ்சலமும் தவிப்போடு அவர்களும் ஓடி போவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதீர்கள். இந்த கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், உங்களை கைவிடவே மாட்டார். இந்த நல்ல வார்த்தைகளை கர்த்தரே சொன்ன தீர்க்கதரிசனமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று அதிகாலையில் இதற்கு ஒரு முடிவு கட்டுகிறார் கர்த்தர். அருமையான தேவ பிள்ளைகளே, கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். ஜெப நிலைக்கு வாருங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஒருவேளை இது உங்களுக்கு அதிகாலை வேளையோ அல்லது இரவு வேளையோ, நடு இரவு வேளையோ, நடு ஜாமமோ, மறக்காதீர்கள்.
உங்கள் நிலையிலே நின்று இந்த ஜெபத்தை செய்யுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே, மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இப்பொழுதே என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்படி வீணாய் பயப்பட்டு போறோம், இப்படி வீணாய் தத்தளிக்கிறோம் சுவாமி. சாக போகிற மனுஷனுக்கும் ஐயா, புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனிதர்களுக்கும் பயப்பட்டு எங்களை உண்டாக்கின, வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தின எங்கள் தேவனே, உம்மை மறந்தல்லவோ நாங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறோம் சுவாமி. உம்மை மறந்து போனோம் ஐயா. நாங்கள் உம்மை மறந்ததால் அல்லவோ சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறோம். இனி சஞ்சலப்பட மாட்டோம். இனி கர்த்தாவே, நீர் தந்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே அலைகளை கொந்தளிக்கத்தக்கதாய் ஐயா, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அலைகளை, எங்களுக்கு விரோதமாய் கொந்தளிக்கிற பல்வேறு பிரச்சனைகளை நீரை கொந்தளிக்க செய்கிறவர். சமுத்திரத்தை குலுங்க செய்கிறது போல எங்கள் பிரச்சனைகளை குலுங்க செய்து விரட்டி அடிக்கிறவர், எங்களை விட்டு நீக்கி போடுகிறவர். உம்மை விசுவாசிக்கிறோம் சுவாமி. இனி நாங்கள் சஞ்சலப்படுவதில்லை, இனி நாங்கள் பயப்படுவதில்லை ஐயா. நாங்கள் இனி பயப்படுவதில்லை. இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நாங்கள் இனி அவனுடைய உக்கிரத்திற்கு பயப்பட மாட்டோம். நீர் எங்களுக்காக வழக்காடுகிறவர், எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். இனி நாங்கள் பயப்பட மாட்டோம் சுவாமி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இனி பயப்பட மாட்டோம். இருக்கிறதுல கேடுகெட்ட பிசாசே, கேடுகெட்ட ஆவியே, பயத்தின் ஆவிதான். வாயை திறந்து சொல்லுங்க, இனி நாங்கள் பயப்பட மாட்டோம். பயத்தின் ஆவி, சஞ்சலத்தின் ஆவி, எங்களை பலகீனப்படுத்துகிற ஆவிகள் எங்களை விட்டு வெளியேறட்டும். நித்திய மகிழ்ச்சி தான் எங்க தலையின் மேல் இருக்க போகிறது ஐயா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவோம், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளுக்காக ஐயா, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் கணவனுக்காக, என் மனைவிக்காக நீர் இறங்கினதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. இனி நாங்கள் தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பதில்லை ஐயா. எங்களை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை, எங்களுக்காக பரிதவிக்கிறவன் யாரும் இல்லை. ஆனால் நீர் சமுத்திரங்களின் அலைகளை குலுங்க பண்ணுகிறவர் எங்களுக்காக எங்களோடே இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களுடைய தத்தளிப்பின் பாத்திரங்களை நீர் நீக்கி போடுகிறதற்காக நன்றி. எங்கள் கையில் இருந்து எங்கள் தத்தளிப்பின் பாத்திரங்கள் நீக்கி போடப்படுகிறதற்காக நன்றி சுவாமி. எங்களை நோக்கி, எங்கள் பிள்ளைகளை நோக்கி, எங்களை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படி குனி என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை பாடாய்ப்படுத்தினவர்கள் ஐயா. கடந்து போகிறவர்களுக்கு எங்கள் பிள்ளைகளின் முதுகை தரையும் வீதியுமாய் மாற்றி எங்களை சஞ்சலப்படுத்தினவர்கள் ஐயா. இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர்கள் கையிலே கொடுக்கிற இந்த அற்புதமான வேலைக்காக உமக்கு நன்றி. மனம் திரும்பட்டும். எங்களை சஞ்சலப்படுத்தினவர்கள் அப்படியே கேளுங்க, அவர்கள் அழிந்து போகக்கூடாது. ஆண்டவரே, எங்களை சஞ்சலப்படுத்தினவர்கள் ஐயா, எந்த வகையிலும் அழிந்து நாசமாய் போகாதபடி அவர்களும் மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் அவர்கள் மீதும் இரக்கம் பாராட்டுவீராக. எங்கள் சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்படியே செய்யுங்க. கர்த்தருக்கு பிரியமான ஜெபம் பாருங்க. இன்றைக்கு அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீங்க எவர்களுக்கு கைமாறுகிறதோ அவர்களும் அழிந்து போகாதபடி ஐயா, அவர்களும் கெட்டு போகாதபடி, நாங்கள் இதுவரை பட்ட பாடுகள் போன்று ஒருவேளை அவர்கள் அதற்கு இரட்டத்தனையாய் பாடுகளை பட்டு அவமானப்பட்டு நொந்து நொடிந்து அழிந்து போகாதபடி என் தேவனே அவர்களுக்கும் இரக்கம் செய்யும். அவர்கள் மனம் திரும்பட்டும். அது யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி. அவர்களும் உம்மை ஏற்றுக்கொண்டு ஐயா, அவருடைய பாவங்களும் உம்முடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு, அவர்களுடைய பாவங்களும் ஒருவேளை சொந்தக்காரர்கள், பக்கத்து வீட்டார், ஒருவேளை ஊரார், உறவானவர்கள், ஒருவேளை சொந்த சபையானவர்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, அவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். அவர்கள் அழிந்து போகாதபடி அவர்களும் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமாய் மாறும்படியாய் ஐயா, அவர்களும் ஆனந்த கடிப்புடன் பாடி நம் பின்னால் நம்மை தொடர்ந்து சீயோனுக்கு அவர்களும் வரும்படியாய்
கர்த்தாவே அவர்களை நினைத்தருளும் சுவாமி. ஆனாலும் இன்று இந்த பிள்ளைகளை எல்லா தத்தளிப்புகள், எல்லா சஞ்சலங்கள், எல்லா நோவுகள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் விடுவிப்பதற்காக நன்றி. நன்றி சுவாமி. உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வேளையிலே இந்த பிள்ளைகள் எதற்காக கடந்து செல்கிறார்களோ ஐயா, இவர்களை பயமுறுத்துகிற காரியங்கள், இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பிரச்சனைகள், இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற துன்பங்கள், இவர்களுக்கு எதிராக விரிக்கப்பட்ட வலைகள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை பாதுகாத்து விடுவிப்பீராக, ஆறுதல் செய்வீராக. ஐயா, உம்மையே நம்பி இருக்கிற இந்த ஜெப வேளையிலே, இந்த வேதாகம தீர்க்க தரிசன வேளையிலே உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும், அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகச் செய்வீராக. ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வரும்படியாய், ஒருவேளை கர்த்தரை அறியாத ஜனங்கள் கூட ஐயா ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வரும்படியாய், அவர்களையும் மீட்டுக் கொள்ளும்படியாய் உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காய் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த வீடுகளிலே செய்யும்படியாய், இவர் குடும்பங்களிலே, கையின் பிரயாசங்களிலே, இவருடைய ஊழியங்களிலே, ஐயா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரிய பிரேக்த்ரூ உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவன் இவர்களுக்காக வழக்காடுகிறீர், யுத்தம் செய்கிறீர், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறீர். அப்பா, உங்க கரத்திலே இந்த அருமையான தேவ பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்று எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனையில இருந்தாலும் சரி, நமக்காக கர்த்தர் சொல்லிய வார்த்தை என்ன? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். அது ஒரு மாற்றமும் இல்லை. பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை, உங்கள் நீதியை, உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொண்டு பொறுமையோடு காத்திருங்கள். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் விழுந்து போவதில்லை. நிச்சயமாய் பலிக்கும் தீர்க்க தரிசனம் இது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள, இந்த ஊழியத்தின் சாட்சிகள், கடந்து வந்த பாதைகள், ஈவன் கென்யா, உகாண்டா, ருவாண்டா போன்ற ஆப்பிரிக்க தேசங்களில் நடைபெற்ற கூட்டங்கள், ஒரிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிராவில் நடந்த அநேக காரியங்கள், சாட்சிகள், அவற்றின் அத்தனை வீடியோக்களும் நீங்கள் காண முடியும். எங்களது வெப்சைட்டை தவறாமல் பாருங்கள். www.raviabrahamministries.org